ஹலோ வெஸ் பிப்ரவரி 12, 2019 ஒரு பெண்ணு ஒரு ரோட்ல நின்று இருக்கா, யாருக்கோ காத்துட்டு இருக்கா, போன சாட்டிங் பண்ணிட்டு இருக்கா. இது வந்துடுறோம் அப்படின்னா ரிப்ளை வருது. இப்போ ஒரு கார்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க வராங்க. அதுல தெரிஞ்ச முகம் தான். வண்டியில ஏறுன்னு சொல்றாங்க. ஆனா அவ மனது வேண்டாம்னு சொல்லுது. ஆனா அவ ஏறி உட்காந்துடுறா. அதுதான் அவ வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறு. அதுக்கு பிறகு நடந்த அதிர்ச்சி அந்த நகரத்தையே உழுக்குச்சு. அது மட்டும் இல்லாம இந்தியாவே உழுக்குச்சு. பெண்களுக்கு எதிரான அந்த குற்றம் கொடூரமானது. மக்கள் போராட ஆரம்பிச்சாங்க. இப்ப போலீஸார் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெண்ணு 2 பெண் இல்ல, 100 பெண்களுக்கு மேல நடந்த கொடுமை. சரி, என்ன நடந்தது அப்படின்றதான் பாப்போம். இது நடந்தது தமிழ்நாட்டுல தான். அது பொள்ளாச்சி தமிழ்நாடு ரோடு. அது மிகப்பெரிய ஒரு சாலை. அந்த சாலையில பிரியான்ற ஒரு பெண்ணு காத்திருக்கிறா. இது 12 பிப்ரவரி 2019 அன்னைக்கு நடக்குது. அன்னைக்கு அந்த பெண்ணு யாருக்கோ காத்திருக்கிறா. அந்த பெண்ணு நான் வந்துட்டேன், நீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல தான் கொஞ்ச நேரம் காத்துட்டே இருக்கா. ஆனாலும் அந்த வண்டி வரல. இந்த இடத்துல இந்த வந்துடுறோம் அப்படின்னா ரிப்ளை வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கார் வருது. அந்த கார்ல திருநாக்கரசு சபரிஜன் 2 பேர் இருந்திருக்காங்க. அதுல சபரிஜன் தான் கார் ஓடிட்டு இருக்கான். இப்ப சபரிஜன் கையை காட்டுறான். திருநாக்கரசும் சபரிஜனும் பிரியாவோட ஃப்ரெண்டு. ஏன்னா ஏற்கனவே அறிமுகமானவங்க தான். இப்ப சபரிரஞ்சன் கார் ஓட்டுறான். சபரிரஞ்சனை வண்டியில ஏறு அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா பிரியாவுக்கு ஏதோ தவறா தெரியுது. அவருடைய உள்ளுணர்வு வேண்டாம்னு சொல்லுது. ஆனா அவன் திரும்ப சொல்லும் போது சரி, இவங்க 2 பேரும் அறிமுகமானவங்க தானே, ஏற்கனவே பேசியிருக்காங்க. ஏன்னா சமூக வலைதளங்கள்ல அவங்க சாட் பண்ணவங்க ஃப்ரெண்டு. இப்பதான் அவங்க ஏற்கனவே தெரிஞ்சவங்க அப்படின்னு அவ சரின்னு நினைக்கிறான். நம்ம எல்லாருக்குமே தோணும், சில விஷயம் பண்ணும்போது நம்ம உள்ளுணர்வு வேணாம்னு சொல்லும். ஆனா நம்ம அதை செஞ்சிருவோம். ஆனா அது பிறகுதான் எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு நமக்கு அது புரியும். அது போலதான் பிரியாவுக்கும். பிரியா அவருடைய உள்ளுணர்வு வேணாம்னு சொல்லுது. ஆனா அவ ஏறி உட்காந்துடுறா. இன்னைக்கு காலையில பிரியாவுக்கு சபரஞ்சன் போன் பண்ணி அவசரமா நான் உன்னிட பேசணும், உடனே உன்னை சந்திக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப சரி அப்படின்னு அவளும் வந்திருக்கா. இப்ப அவ ஒரு பதற்றத்தோட உட்கார்ந்துருக்கா. இப்ப கொஞ்ச தூரம் வண்டி போகுது, திரும்ப அந்த இடத்துல நிக்குது. இப்ப திருநாகரசு எந்திரிச்சு பின்னாடி சீட்டுக்கு போறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மேலும் 2 பேரு அங்க வந்து வண்டியில ஏறாங்க. இதை பார்த்து பிரியா அதிர்ச்சி ஆவரா. ஆனாலும் கதவை வேகமா சாத்திக்கிறாங்க. இந்த இடத்துல அவ கத்துறா. ஆனாலும் 2 பேர் பிடிச்சிக்கிறாங்க. அதெல்லாம் செய்யப்படுது. நெஞ்ச பதற வைக்கும் இந்த சம்பவம். அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா அந்த கார்ல இப்ப 5 பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. திருநாகரசு, சபரிரஞ்சன், சதீஷ் அப்படின்னு இன்னும் 2 பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த இடத்துல அவ எவ்வளவு கத்துறா, கதறா. ஆனாலும் எதுவும் பண்ண முடியல. கார் போகும்போது சத்தம் கேட்கல. ஒரு நபரு வீடியோ வந்து எடுத்திருக்காரு. அந்த பெண்ணு கூட உறவு கொள்றாங்க. அதை ஒருத்தன் வீடியோ வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா எதிர்காலத்துல அது உதவக்கூடும். பிளாக்மெயில் பண்ணி அவளை பல விதத்துல படிய வைக்கிறதுக்காக தான் வீடியோ வந்து எடுக்கிறது. இப்ப அவளால கத்தவே முடியல. மாத்தி 4 பேர் வந்து இந்த மாதிரி பண்றாங்க. கொஞ்ச தூரம் போது நடுரோட்ல வீசிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்ப நடுரோட்ல கிடக்குறா. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே எந்திரிச்சு நடந்து போறா. அவளுக்கு எங்க போறதுன்னு தெரியல. அந்த நேரத்துல பிரியா மிகவும் மனமுடைஞ்சு போறான். என்ன செய்யறதுன்னு அவளுக்கு புரியல. இதெல்லாம் அவ எப்படி தனது குடும்பத்தை சொல்லுவா? அப்போது அவளுக்கு வெறும் 19 வயது தான். கால் போன போக்குல போயிட்டு இருக்கா. இப்ப நேரம் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து அடுத்த 12 நாள் நடந்ததுதான் மிக கொடுமையானது. அடுத்த 12 நாள் அவங்க எங்கெல்லாம் விரும்புறாங்களோ அங்கெல்லாம் கூப்பிட்டான், அங்கெல்லாம் போகணும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை சமூக வலைதளங்களை விட்டுரும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதுக்கு பயந்துகிட்டு எந்த ஒரு பெண்ணுக்கும் மானம் ரொம்ப முக்கியம். அது பிரியாவுக்கும் சரிதான். பிரியாவும் அதுதான் செஞ்சா. அவங்க கூப்பிடும் போதெல்லாம் போவா. ஒரு நாளைக்கு 2-3 முறை. ஒரு நேரத்துல அவங்க குடும்பம் தாங்கவே முடியல. இப்ப குடும்பம் தாங்க முடியாம அவருடைய மூத்த சகோதரன்ட்ட உண்மையை சொல்றா. நிலைமை புரிஞ்சுக்கொள்ளும் அப்படின்னு தான் அவளும் சொல்றா. அந்த வீடியோவை பத்தியும் அவ சொல்றான். அதிர்ஷ்டவசமா பிரியாவோட மூத்த சகோதரர் வெறுப்படைந்த கண்கள் அவளை பார்க்கல. அவளுக்கு எப்படிலாம் உதவ முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு மூத்த சகோதரனும் செய்ய வேண்டியதை சரியா செய்யறாரு. அவருடைய நண்பர்கள் 4 பேரை கூப்பிட்டுட்டு அவர்களை கண்காணிக்கிறாரு. சபரிரஞ்சனையும் திருநாகரசையும் ஃபாலோ பண்றான், பின்தொடர்றான். இந்த இடத்துல சபரிரஞ்சனை இப்பதான் பிடிக்கிறான். பிடிச்சி அவங்க கூட சண்டை போட்டு அவனுடைய மொபைலை பிடிங்கி பாக்குறான். இப்ப மொபைல் பிடிங்கி பார்த்தவனுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா அது உள்ள 3 பெண்களை இது போல நிறுவனமாக்கி அவங்க வீடியோ வந்து எடுத்திருக்கான். இதை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிறான். இப்பதான் 24 பிப்ரவரி 2019 பொள்ளாச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் தராங்க. நடந்த விஷயத்தை எல்லாமே அவங்க சொல்றாங்க. உடனடியா போலீசார் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. போலீஸ் வளையத்துக்குள்ள திருநாக்கரசும் சபரிரஞ்சனும் வராங்க. இப்ப அவங்கள பிடிச்சி விசாரணை பண்றாங்க. போலீசாரே ஒரு நிமிஷம் நடுங்கி போறாங்க. ஏன்னா 1-2 இல்ல, இது போல பல பெண்களுடைய நிர்வாண வீடியோ அதுல இருக்கு. இதுல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர். எல்லாமே நிறைய குடும்ப பெண்கள், நிறைய பேரோட சகோதரி, தாய் அப்படின்னு பெண்கள் பலவிதமா அவங்களோட சிக்கியிருப்பது அதுல தெரியுது. இதை பார்த்து போலீசார் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிறாங்க. இப்ப தோண்டி பார்க்க 200 பெண்களோட வீடியோக்கள் அதுல இருக்குது. ஆசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள் அப்படின்னு எல்லாமே இளம் பெண்கள். அதுவும் பொருளாதார ரீதியா வசதியான பெண்களை தான் இவங்க குறி வச்சு இது போல பண்றாங்க. முக்கியமா அவங்க வீடியோ எடுக்கிறது எல்லாமே பிளாக்மெயில் பண்றதுக்கு. ஆரம்பத்துல இப்ப 5 பேரை பிடிச்சி விசாரணை தொடங்குறாங்க. விசாரிக்கும் போது பல அதிர்ச்சியான தகவலும்
வீடியோவும் வெளிவருது. எல்லாத்துக்கும் சபரஞ்சன் தான் மூல காரணமா இருந்திருக்கான். சபரஞ்சன் Facebook, Twitter போல பெண்களை மயக்கத்துல சபரஞ்சன் தான் நம்பர் 1. ஆரம்பத்துல பெண்களுடன் சாட் பண்றது, அவங்க கூட பணக்காரர்கள் போல ஆசையா பேசி அவங்க காதல் தூண்டுறது, காதலோட வீசுறது, அவங்க கூட எல்லாமே பகிர்ந்துக்கிறது. காலப்போக்கில அவங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவங்க கூட உறவு கொள்றது, அதை வீடியோக்களா எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள மிரட்டுறது. இது போல நாட்கள் போக போக இப்ப போலீசார் விசாரிக்கிறாங்க. 1 இல்ல 2 இல்ல 9 பேர் இந்த வழக்குல சிக்கிறாங்க. ஆரம்பத்துல இவங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தவங்க சபரஞ்சனோட நண்பர் வீட்டுல ஒரு பண்ணை வீடு இருக்கு, அதுவும் ஒரு தனி இடம். அந்த பண்ணை வீட்டுக்கு பெண்களை கொண்டு வரது, சபரஞ்சன் காதலிச்ச பெண்ணை அங்க கொண்டு வரது, அவங்க கூட ஆசையா பேசுறது, அவங்க கூட உறவு வச்சுக்கிறது, அடிப்படையானவங்கள உறவு வச்சுக்கிறது, அத அங்க சுத்தி பல கேமராக்கள் மூலமா வீடியோ இருக்கிறது. இப்ப அடுத்த நாட்கள்ல அந்த வீடியோவை அவங்களுக்கே அனுப்பி, இப்ப நீ பணம் தரல அப்படின்னா, திரும்ப வரல அப்படின்னா இந்த வீடியோ எல்லாம் வெளியில விட்டுரும் அப்படின்னு அவன் மிரட்டுறது. இப்ப வேற வழி இல்லாம அவங்களும் திரும்ப வருவாங்க. ஆனா இப்போ ஒருத்தர் இல்ல பல பேரும் அவங்க கூட படுப்பாங்க, இத வீடியோவும் எடுப்பாங்க. இப்படி பல கொடுமைகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்க கேட்கும் போதெல்லாம் பணம் அனுப்பிட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா இதை வச்சு மிரட்டுவாங்க. நம்ம நாடு ரொம்ப கலாச்சாரம் மிகுந்த ஒரு நாடு. இங்க மான மரியாதை போயிடும் அப்படின்ட்டு, தனது மானம் போயிடும் அப்படின்னு பயந்துகிட்டு நிறைய பெண்கள் வெளில சொல்லாமலேயே இருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள்ல ஒரு சின்ன வீடியோ வெளியே போனாலும் அவங்க வாழ்க்கையை அழிஞ்சிரும், அவமானப்பட்டு இந்த சமூகத்துல வாழ முடியாது. அதனாலேயே பல பெண்கள் வெளில சொல்லாமலே இருந்திருக்காங்க. முக்கியமா ஆரம்பத்துல பிரியாரஞ்சன் தான் காதலனா நடிப்பான், கூட வந்திருப்பான். அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தனா வந்து ஒவ்வொரு பெண்களையும் அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க. அவங்க அடிப்படையிலனா அடிச்சு துன்புறுத்துறது, இப்படி அவங்களுடைய செயல் ரொம்ப கொடூரமா மாறிட்டே இருந்தது. இந்த இடத்துல தான் 9 பேரையும் இப்ப கைது பண்றாங்க, விசாரிக்கிறாங்க. தொண்ட போலீசாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இப்ப 200 டிஜிட்டல் சாதனம், 200 பெண்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட எவிடன்ஸ் அதிகமாவே இருக்கு. ஆனா யாருமே சாட்சி சொல்ல வரல. இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. இப்பதான் யாருமே சாட்சி சொல்றதுக்கு முன் வரல. அதுக்கு முக்கிய காரணம் டிவி மீடியாக்கள் எல்லாம் செய்தியா வெளியிட்டு இருந்தது, பெரிய போராட்டம் வெடிச்சிட்டு இருந்தது. இதுல ஒரு பெண் வந்தா கூட அந்த பெண்ணோட போட்டோ வீடியோ எல்லாமே பயங்கர வேகமா பரவும். அவங்க அவமானப்பட்டு போய் தான் நிக்கணும். அதுக்கு பயந்துகிட்டு யாருமே வெளில வரல. இந்த இடத்துல தான் போலீசார் அந்த பெண்களுக்கு அறிவுறுத்துறாங்க, அதாவது கவுன்சிலிங் வழங்குறாங்க. 200 பெண்களிடம் அவங்க பேசுறாங்க, உங்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கக்கூடியது எங்களுடைய பொறுப்பு, உங்களை தனிப்பட்ட விஷயம் ஒரு சின்ன செய்தி கூட வெளியாகாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல தான் ஒவ்வொரு பெண்ணா சாட்சியளிக்க வராங்க. 49 பெண்கள் சாட்சியளிக்க வராங்க. இப்ப இந்த வழக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. இதுக்கு மேல அவங்க தப்பிக்கவே நினைக்க முடியாது, அந்த அளவுக்கு வழக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அந்த 9 பேர்ல சபரஞ்சன், திருநாக்கரசு அப்படின்னு அவருடைய நண்பர்கள் அப்படின்னு 9 பேர். அதுல ஒரு அரசியல்வாதியோட முக்கியமான புள்ளியும் அரசியல்வாதியும் இருக்காரு. இப்படி இந்த வழக்கு கடந்த 6 வருஷமா நடந்துட்டு இருந்தது. இப்பதான் இந்த வழக்கு கடந்த மாதம் முடிஞ்சு அவங்க எல்லோருக்குமே தண்டனை விதிக்கப்பட்டது. இது போல சமூகத்துல ஜனநாயகம் என்பது இந்தியாவில் எவ்வளவு பெரிய விஷயம். முன்னர் போல மன்னராட்சி, ராணுவ ஆட்சி இது போல இல்லாம ஜனநாயக ரீதியா மக்கள் சுதந்திரமா வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இது போல கொடூரங்கள் சில நேரங்கள்ல நடக்கதான் செய்யுது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன? தண்டனை தான். இந்தியாவில் கடுமையான தண்டனை இல்ல, கடுமையான தண்டனை இல்லாதால எவ்வளவு கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்து பாருங்க. ஓகே, இந்த வீடியோ பேசுறீங்க. மீண்டும் அடுத்த சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.